வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மீண்டும் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 2828 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு உங்களுடைய 10வது மார்க் வைத்து உங்களுக்கு வந்து வேலை. சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 12,000 இருக்கும். அதிகபட்சம் 29,380 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் 11/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கான உங்களுக்கான டைமிங் வந்து அகைன் மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதாவது போன வருடம் எடுத்த வேலைவாய்ப்புக்கான ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இப்போ தான் வந்து பேஸ் 3 வந்து போயிருக்கு. அதாவது ஷார்ட் லிஸ்ட் 3 வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் வந்து ஷார்ட் லிஸ்ட் 4, ஷார்ட் லிஸ்ட் 5 எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அகைன் மறுபடியும் வந்து ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுக்க உங்களுடைய 10வது மார்க் வைத்து தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் செக்ஷனுக்குலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. 20/5/2023 இந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஸ்பெஷல் சைக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 2023 இப்போ தான் வந்து அகைன் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் இதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆகட்டும், ஸோ இதுக்கான போஸ்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2023 அகைன் மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீடைல்டு போஸ்ட் வேக்கண்ட்டு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 22/5/2023. ஸோ இன்றைக்கிலேருந்தே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 11/6/2023 வரைக்கும் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு எடிட் அண்ட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து அகைன் 3 நாள் வந்து மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க. 12/6, 13/6, 14/6 இது மாதிரியான 3 நாளை வந்து நீங்கள் எடிட் அண்ட் கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 5328 போஸ்டிங் வந்து போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து 3 நாள் வந்து எடிட் அல்லது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது தப்பு ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமிங் 3 நாள் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். தென் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 29,380 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி, 24,470 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். சரிங்களா? ஸோ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே வந்து போஸ்டல் ஆப்ரேஷன்ஸு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு பேங்க், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் டு டைம் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அண்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்டட் பிஓ, அதே மாதிரி பிபிஎம், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி மெயில் டெலிவரி, கன்வீனியன்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெசிடென்ஸ் அண்ட் அக்கமடேஷன், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8/3/2019 ஸோ இந்த டைம் படி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெடியூலில் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஸோ இதுக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதில் வந்து ஸ்டாம்ப் ஒர்க்கு, ஸ்டேஷ்னரி ஒர்க்கு, அதே மாதிரி மெயிலில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறது, அதே மாதிரி வீட்டுக்கு வீடு நீங்கள் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறது, உங்களுடைய போஸ்ட்டு இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறது, இது மாதிரியான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாமே வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் மினிமம் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST 5 இயர்ஸ், அதே மாதிரி பிசி அதாவது எம்பிசி அண்ட் பிசி வந்து ஓபிசியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 43 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, அதே மாதிரி 45
25 இயர்ஸ் பர் SC/ST இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th SSLC நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அதனுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிள் ஓட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா BBM, அதேமாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ இதற்கான கேட்டகரிஸ் ஆஃப் டிசபிலிட்டி என்னென்ன இருக்கணும் டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்தியா போஸ்ட் GTS online.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 3 வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. இது ஷார்ட் லிஸ்ட் 4, 5, 6 வரைக்கும் வந்து போகும். போன வருடம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 7 வரைக்கும் வந்து போச்சு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 94%, 93 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 90% வரைக்குமே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்த ஷார்ட் லிஸ்ட்டில். தென் இதுக்கான கிரேட் பாயிண்ட்டு, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ரு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.